நேர்மையா டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்மையா இருந்தா இப்படி தான் பண்ணுவாங்களா தமிழக அரசு? அப்படி சொல்ற மாரி தான் மயிலாடுதுறையில ஒரு மிகப்பெரிய சம்பவம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ அது என்னன்னு நான் உங்களுக்காக சொல்லப் போறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஸ்பி அவங்க பார்த்தீங்கன்னா நடு ரோட்ல நடந்து போனது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா இவங்கள சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த மாரி நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இவங்க மக்களுக்காக ஒரு நல்லத பண்ணாங்க. அதனால தான் இவங்கள நடக்கவே வச்சிருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இவங்க மயிலாடுதுறையில மதுவிலக்கு டிஎஸ்பியா பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு வராங்க. ஸோ இவங்களுடைய பேர் தான் டிஎஸ்பி சுந்தரேசன். இவங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட்டு இவங்களுக்கு என்ன பண்ணிடுச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிஎஸ்பி சுந்தரேசன் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாகனத்தை பார்த்தீங்கன்னா அலுவலகத்திலேருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா திரும்ப வாங்கிட்டாங்களே, வாங்கிட்டது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்கள சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து வீட்டிலேருந்து டிஎஸ்பி அலுவலகத்துக்கு பார்த்தா நேற்று நடந்தே போயிருக்காரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒட்டுமொத்தமாக பயங்கரமாக வைரல் ஆயிருக்கு. அதனால தான் இந்த ஒரு வீடியோவை நாங்கள் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருக்கிற ஸ்டாலின், ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா முன் வந்து டிஎஸ்பி சுந்தரேசன் அவங்களுடைய வாகனத்தை பார்த்தா நாங்கள் திரும்ப பெறல. ஸோ அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு ஒரு காரணம் இருக்குது எங்ககிட்ட. ஸோ நாங்கள் வாங்கிக்கிட்டு திரும்பவும் நாங்கள் தரப்போகிறதா இருந்தோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருக்கிற ஸ்டாலின் அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. எல்லாம் பொய்யுங்க, இதெல்லாம் நம்பவே கூடாதுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் டிஎஸ்பி சுந்தரேசன் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பேட்டியை பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன, சென்னையில் இருக்கிற உயர் அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் ஸோ மாவட்ட காவல்துறை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ப்ரெஷர் கொடுத்ததா ஸோ குமுறல் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு இருக்குன்னு காவல் கண்காணிப்பாளராக இருந்துக்கிட்டு இருக்க ஸ்டாலின் அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் சுந்தரேசன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக செய்தியாளர்களை பார்த்தா சந்திச்சிருப்பாங்க. சரி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சஸ்பெண்ட் பண்ணது கூட எனக்கு பெரிய விஷயமா படலை. ஆனால் தவறு செஞ்ச அதிகாரிகள் மீது பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நான் உண்மை சொன்னாக்கா என்ன வேலையை விட்டு பணியை விட்டு வெளியே தூக்கினாலும் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. டிபார்ட்மெண்ட்டுக்கு நேர்மையாக உண்மையாக இருந்த அதிகாரிகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தண்டிக்கப்படுறாங்கன்னு தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிற விதமாக இவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த 3 பேரை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி இந்த செய்தியாளர்கிட்ட பார்த்தா சொல்லியிருப்பாங்க. அது வேறு யாரும் இல்லை, உளவு பிரிவு அதிகாரி செந்தில்வேல், அதுக்கப்புறம் நான் சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக இருந்திருக்கு டேவிசன் ஆசீர்வாதம், அதுக்கப்புறம் நான் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருக்கிற ஸ்டாலின், இவங்க 3 பேரையும் பார்த்தா விசாரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு கேஸ் பெருசாக வளரக்கூடாது, இதுக்குள்ளேயே முடிச்சிடணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரியை கொடுக்குறாங்க. அது வேறு யாரும் இல்லை, தஞ்சை டிஐஜி பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க, ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. ஸோ இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தஞ்சை மண்டல டிஐஜியாக இருக்கிற ஹையுல் ஹாக் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வு கூடம் நடத்தியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்துக்கிட்டு இருக்கிற ஸ்டாலின் அவங்களையும் பார்த்தீங்கன்னா வர வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் டிஎஸ்பி சுந்தரேசனும் பார்த்தீங்கன்னா வர வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வர வச்சுருப்பாங்க. வர வச்சது மட்டும் போதுமா? கொஷின் எதுவும் கேட்க வேணாமா? இவ்வளோ பெரிய பிரச்சனை தமிழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு, அது எதுவும் கேட்க மாட்டிங்கன்னா தஞ்சை மண்டல டிஐஜி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா எழும்புது. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆய்வு கூடம் மட்டும்தான் நடத்துனாங்க, அதில் பல விஷயங்கள் பேசுனாங்க. ஆனால் டிஎஸ்பியாக இருந்துக்கிட்டு இருக்கிற இவ்வளோ பெரிய பிரச்சனை ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கிற சுந்தரேசனை பற்றி யாரையும் எதுவும் பேசலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே பேட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆய்வு கூடம் நடத்துறது எதுக்கு, ஸோ இந்த மாதிரி பேசுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்தாந்தான்பா எல்லாமே ஒரு சீக்கிரமாக ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் நான் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இருக்கிறவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு விசாரணை பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க அந்த ஒரு அலுவலகத்துக்கே வந்து. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அவங்கள சஸ்பெண்ட் பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்சி சரக ஐஜிக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருக்கிற நேர்முக ஆய்வாளர் பாலச்சந்திரர் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விசாரணை மட்டும்தான் நடந்துக்கிட்டு வருது, சஸ்பெண்ட் செய்ய சொல்லி எந்த ஒரு ரெக்கமெண்டும் எங்ககிட்ட வரலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஒரு பொய். தஞ்சை மண்டல டிஐஜி பார்த்தீங்கன்னா ஹாக் விசாரணை நடத்தி வருகிறார். ஸோ விசாரணை இறுதியில் என்ன முடிவாகும்னு பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ அதை பார்த்தா ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.